ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் ஒர்க் மாடல் ஏற்கனவே நம்ம ஒரு மாடல் பார்த்தோம். அதில் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினரும் தைக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நெக் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரவுண்ட் நெக் தான், ஆனால் கொஞ்சம் உள்ளே வளைச்சி போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த ஸ்கலப் டிசைன் போடுறதுக்கு ஆம்ஹோல் வளைவுலேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி வெளியில் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் வெளியில் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் வரிசையாக ஸ்கலப் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு. மேலே ஒரு 1/2 இன்ச் போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த 1/2 இன்ச்சில் வந்துட்டு நம்ம வெளியில் வந்து வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸில் கீழே ஃபேப்ரிக்கில் நம்ம என்ன மாடல் போட்டிருக்கோமோ அதை அப்படியே அந்த பேப்பர் கேன்வாஸ்லேயே வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேப்பர் கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சுட்டு திருப்பி இன்னொரு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு 2 பக்கத்துக்கு தேவையான பேட்ச் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணுறப்ப நீங்கள் ரவுண்ட் நெக்கை மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த பேட்ச் ஒர்க் ஸ்கலப் டிசைனை கட் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் கேன்வாஸை லைனிங் ஃபேப்ரிக்கு மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் டிசைன் கொடுக்க போகிறீங்களோ அதில் வந்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி தைக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேப்பர் கேன்வாஸில் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்கலப் டிசைன் எப்பயும் தப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தைச்சிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இப்போ வெளியில் இருக்க ஃபேப்ரிக் வந்து உள்ளே போகிற மாதிரி திருப்பிக்கோங்க. லைட்டாக அந்த இடத்துலலாம் ஃபிங்கர் வச்சு நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கர்வ் வந்துடும், ஸ்கலப் டிசைன் வந்துடும். இப்போ கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் ரவுண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணாத கரெக்டாக நீங்கள் நெக் லைனில் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப பிகினராக இருக்கவங்கள ஈஸியாக தைச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.